வணக்கம் மக்களே, வெல்கம் டு மணப்பட்டி கிச்சன். இன்னைக்கு நாம் செய்ய போகிற டிஷ்ஷோட பேர் மட்டன் லிவர் மசாலா. ஆமாங்க, இது ரொம்ப சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். இன்னைக்கு செய்ய போகிற லிவர் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வேணுன்றதை நம்ம பார்க்கலாம். லிவர் ஒரு 1/2 kg, ஒரு மூடி வினிகர் ஊற்றி சால்ட் போட்டு அதை நல்லா வாஷ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்கிற ஸ்மெல் எல்லாம் போயிடும். வினிகர் ஒரு 4-5 டைம், வினிகர் போட்ட பிறகு ஒரு 4-5 டைம் வாஷ் பண்ணிவிடுங்க க்ளீனாக. அப்புறம் எண்ணெய் ஒரு 1/2 கப்பு, அப்புறம் 2 காஞ்ச மிளகாய், ஒரு பிளாக் கார்டமன், 2 கிரீன் கார்டமன், ஒரு 4 க்ளவுஸ், ஒரு 6 பெப்பர், பிளாக் பெப்பர், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், வெங்காயம் நறுக்கியது, பொடியாக நறுக்கியது மீடியம் சைஸு 2, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய் ஒரு 2 அல்லது 3, சின்னதாக இருந்தால் 3, பெருசாக இருந்தால் 2 பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி மீடியம் சைஸ் 2 நறுக்கியது, மஞ்சள் ஒரு 1/2 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர், தனியா பவுடர் அது வந்து 1 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் ஒரு 2 கிராஷ் பண்ணது, காஷ்மீரி சில்லி பவுடர், இது நல்லா கலர் கொடுக்கும், காரம் அதிகமாக இருக்காது, இது கலர் பர்பஸ்க்காக சேர்க்குறது, நேச்சுரல் கலர் வரணுன்றதுனால. இது வந்து 1 ஸ்பூன், ஜீரகப்பொடி, ஒரு கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், ஜீரகப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன், கர்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி கொஞ்சம் கார்னிஷிங்க்கு, இஞ்சி ஜூலியன் பீசஸாக கட் பண்ணது, அது வந்து ஒரு சும்மா ஒரு 7-8 துண்டு ஸ்மால் பீசஸ். ஓகே, ஸோ இதுதான் தேவையான பொருட்கள். இதை கொண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சமைக்கிறதுக்கு. ஒரு கடாயை வச்சுட்டு, இது வந்து காஸ்ட் அயர்ன் கடாய், ஃப்ரைக்கு கிரேவிக்கு இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய், 1/2 கப் எண்ணெய், கடலை எண்ணெய் அதை ஊற்றிக்கலாம். அடுத்தது எண்ணெய் காயிட்டோம். இப்போது நம்ம வச்சுருக்கிற மசாலாஸை போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், கருப்பு ஏலக்காய் அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு சீரகத்தை போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கிட்டோம், நல்லா பொரிட்டோம். சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு சீரகம்லாம் பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஆனியன் அதை ஆனியன் போட்டு நேரமாக இதை வதக்கலாம். ஆனியன் வதங்கின பிறகு கொஞ்சம் வதங்கணும். ஒரு நிமிஷம் ஒரு ஆனியன் வதங்க, ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வச்சிருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதை மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விடணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை நல்லா வதக்கணும். இப்போ நம்ம இதுக்குள்ளே கிரீன் சில்லி பேஸ்ட் அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போது
கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, ஆனியனோட கலரு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த ஸ்மெல், ரா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போது லிவரை வந்து ஆட் பண்ண போகிறோம். கழுவி சுத்தம் பண்ணியிருக்கிற இந்த லிவரை போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம். மசாலாவோட இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டில் இருக்கிற அந்த ஃப்ளவர் வந்து நல்லா இதுக்குள்ளே இறங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போதைக்கு எதுவும் தண்ணி கிண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஒரு நேரம் அப்படியே விடுவோம். ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இதை விட்டுருணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், தண்ணி நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. ஆனால் நம்ம லிவரில் இருக்கிற தண்ணியே வந்து இவ்வளோ வந்துட்டு இவ்வளோ தண்ணி வந்துருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், நம்மளுடைய அடுத்த ப்ராசஸ், நறுக்கி வச்சிருக்கிற டொமேட்டோவை போட்டுக்கலாம். டொமேட்டோ போட்டாச்சு. டொமேட்டோ நல்லா இதோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது எடுத்து வச்சிருக்க மற்ற மசாலாஸ் எல்லாம் போட போகிறோம். மஞ்சள் பொடி அதை போட்டுக்கலாம். கொரியண்டர் பவுடர் வச்சிருந்தோம், அதை சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம், க்ரஷ் பண்ணது அது போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணுங்க. உப்பு இனிமேல் தான் நம்ம போட போகிறோம். ஏன்னா முதல்ல உப்பு போட்டுட்டோம்னா லிவர் வந்து கெட்டியாகிடும். அதனால் இனிமேல் தான் உப்பு போட போகிறோம். அடுத்தது காஷ்மீரி சில்லி, அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கரம் மசாலா பவுடர், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஜீரா பவுடர், அதையும் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி டிக்கா மசாலாவும் வந்து ஒரு டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணோம். பட் ஆனால் நமக்கு ரொம்ப அது அதிகமாக ஸ்பைஸியாக இருக்கும் அப்படின்னா அது வந்து ஆப்ஷனல் தான். சரிங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம்லேயே இருந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கர்டு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அது ஆட் பண்ணிக்கலாம். கர்டை ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணோம், நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம். தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரும் தக்காளி. சரியா? ஒரு 2 நிமிஷம் அப்படியே இந்த சூட்லேயே நம்ம கொஞ்சம் ஆயில் செப்பரேட் ஆகிற வரைக்கும் இதை கொதிக்க வைக்கிறோம். ஆயில் செப்பரேட் ஆகட்டும், பார்க்கலாம் ஒரு டைமு. ஆயில் செப்பரேட் ஆயிருக்கு, ஆயிடுச்சு. பார்க்குறீங்க, ஆயில் செப்பரேட் ஆகிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவு வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இது எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வாட்டர் சேர்த்துக்கலாம். ரொம்ப ட்ரையாக வேணும்னா நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன், அதுக்காக இவ்வளோ வாட்டர் தான், ஒரு 1/2 கப் தான் ஊற்றினேன். உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும் கிரேவி அப்படின்னா இது பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ் சிம்மில் இதை வேக விட போகிறோம்.
10 மினிட்ஸ் to 12 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. நம்ம கொஞ்சம் லைட் கிரேவி, இது ரைஸ் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி வேறு ஏதாவது சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா கூட அதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ ஃபைனல் இன்கிரியன்ட் சேர்க்க போகிறோம், கார்னிஷிங். அதுக்கு நம்ம வெட்டி வச்சிருக்க இஞ்சி, ஜுவ்லின் இஞ்சி, அதை வந்து போட்டுக்கலாம். இப்போ 4 இருக்குது. கொத்தமல்லி அதை போட்டுக்கலாம். கஸ்தூரி மெத்தி அது வந்து கொஞ்சம் வச்சுருக்கோம், அது போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். ஒரு 1 மினிட் விடலாம், ஏன்னா இந்த இஞ்சியெல்லாம் போட்டுக்கிறதுனால ஒரு 1 மினிட் சிம்மிலே இருக்கட்டும். சிம்மிலே நல்லா வெந்திருக்கு, லிவர் நல்லா வெந்திருக்கு. பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, அதே டேஸ்ட்டாகவும் இருக்கும். டெலிஷியஸ் மசாலா.